மற்றும் ஓர் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் எங்கும் திமுகவினர் மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் சூழலில் தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் ஒதுக்கப்படவில்லை, தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி திமுகவினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் தூத்துக்குடியில் எம்பி கனிமொழியின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனே தெரியாது. இன்று அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கக்கூடிய, ஏன்னா இவங்க மைனாரிட்டி மக்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடியவர்கள், அதனாலதான் இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மைனாரிட்டி ஆட்சியை அங்க ஆட்சி பொறுப்பிலே பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் நீடிக்க வேண்டும் என்றால், பாஜக ஆட்சி பொறுப்பிலே நீடிக்க வேண்டும் என்றால், பீகார், ஆந்திரா என்ற 2 மாநிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள், அந்த கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். வேற எந்த காரணமும் இல்ல. இந்த 2 மாநிலத்து மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதுக்கு, ஆட்சியில இருக்கணும்னா அவங்களோட தயவு தேவை. அந்த தயவிற்காக அவர்கள் எதை கேட்டாலும் இவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தான் ஆட்சி பொறுப்புல இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு பட்ஜெட்டை தயாரித்து நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்கள நல்லா, நமக்கு மழை வெள்ளம் வந்த போது இங்கே வந்தார், தூத்துக்குடிக்கு வந்தாங்க. வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம கலெக்டரேட்ல தான் உட்கார்ந்து எல்லார்கிட்டையும் இங்க என்ன நடந்தது, மழை வந்ததை பத்தி எல்லாம் கேட்டுட்டு, அப்புறம் நம்ம நிதி அமைச்சரை அழைத்து கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று பார்வையிட்டு விட்டு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள். என்ன, கோயிலுக்கு போனீங்கன்னா தட்டுல காசு போடுங்க, உண்டியல்ல போடாது. அதனால சொல்லிட்டு அவ்வளவுதான். போனவங்க தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்கவும் இல்லை, நமக்கான அந்த மழைக்கான நிவாரண நிதி. தூத்துக்குடியில் எம்பி கனிமொழி தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். இதில் பேசிய கனிமொழி, ஆட்சியை தக்க வைப்பதற்காக ஆதரவு கொடுத்த 2 மாநிலங்களுக்கு மட்டுமே திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டி வருகிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். தமிழ்நாட்டு பேரே அவங்களுக்கு ஞாபகம் வரவில்லை.